ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சரியில்லை. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ரோஹிணி வந்து சிட்டிகிட்ட உதவி கேட்குறாங்கல்ல, பதிலுக்கு சிட்டி வந்து நீங்களே எனக்காக ஒரு காரியம் பண்ணணுன்றாரு. ரோஹிணி என்னன்னு கேட்கும் போது சிட்டி வந்து விஜயாட்டன்னு சத்யா பணத்தை தின்னார்ல, அந்த உண்மையை ரோஹிணிகிட்ட சொல்றாரு. இந்த விஷயம் முத்துக்கும் தெரியும், அதனால தான் முத்து வந்து சத்யாவோட கையை உடைச்சான்றாரு. அதெல்லாம் கேட்ட ரோஹிணிக்கு ஷாக் ஆகுது. கடைசியா சிட்டி சொல்றாரு, சத்யா திருடுன்றதுக்கு ஆதாரமா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அந்த வீடியோ முத்தோட மொபைல்ல தான் இருக்கு, நீங்க எப்படியாவது அந்த வீடியோவை எனக்காக எடுத்து தரணுன்றாரு. ரோஹிணி காரணம் கேட்கறாங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஆனா சிட்டி வந்து நீங்க மட்டும் காரணம் சொன்னீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம், எப்படியா அந்த வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்களை மிரட்டுறவன உங்க சைடு வராம நான் பாத்துக்கிட்டேன்றாரு. ரோஹிணி அதுக்கு சம்மதிப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ரவி ஸ்ருதி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. மீனா தலையில அடிபட்டிருக்கிறத பார்த்தோன்னே என்னாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல விஜயா வருவாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வராங்க. ரோஹிணி வந்தோன்னு ஜாட மாடையா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேன், அங்க ஒரு சாமியார் வந்து குறி சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்காகவும் நான் குறி கேட்டேன் தன்றாங்க. விஜயாவை பார்த்து, அத்தை உங்களுக்கு நேரம் சூப்பரா இருக்கான், அடுத்தடுத்து நல்லா தான் நடக்குன்னு சொன்னாருன்றாங்க. அதை கேட்டு விஜயா சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் மீனாவை பார்த்து, மீனா உங்களுக்கு தான் நேரம் ரொம்ப மோசமா இருக்கான், உங்க வாழ்க்கையில நிறைய கெட்டது நடக்க போதுன்னு சாமியார் சொன்னதா சொல்றாங்க. அதை கேட்டோன்னு முத்துக்கு செம்ம கடுப்பாது. அது எப்படி மீனாவோட முகத்தை கூட பார்க்காம சாமியார் குறி சொல்லுவாரு, ஒருவேளை ஒன்ன பார்த்து ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்க வீட்டுல இன்னொரு மருமலால வாழ முடியாதுன்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லி நக்கல் பண்றாரு. ஆனா ரோஹிணி வந்து முத்து இது காமெடி பண்றதுக்கு நேரம் இல்ல, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்கன்றாங்க. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு நான் ஆப்பு வைக்க போறேன்றத ஜாடமாடியா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனா வந்து வழக்கமா பூ கொடுக்குற இடத்துக்குலாம் போய் பூ கொடுக்க போறேன்றாங்க. அதுக்கு முத்து வந்து, இந்த மாதிரி வேலையெல்லாம் அதுக்குள்ளேயும் செய்யணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ நல்லா ரெஸ்டடுன்றாரு. இருந்தாலும் மீனா வந்து, இங்க பாருங்க பொழப்பு ரொம்ப முக்கியங்க, கரெக்டா பூ கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் வாடிக்கையா வாங்க கஸ்டமெல்லாம் இடத்த மாத்திருவாங்க, அதனால கண்டிப்பா நான் போய் தான் ஆகணுன்றாங்க. லாஸ்டா முத்து வந்து, அப்பனா நானும் உன் கூட வரேன், நீ இந்த நிலைமையில வண்டியெல்லாம் ஒன்றும் ஓட்ட வேணாம், நீ எங்க போகணுமோ சொல்லு, அங்க நானே உன்னை கூட்டு போறேன்றாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, மீனா பூ கொடுக்குற எல்லா இடத்துக்கும் முத்தே மீனாவை கூட்டு போறாரு. மீனாவோட வண்டியில தான் போயிருப்பாங்க. அப்ப இடையில ஒரு இடத்துல டீ குடிக்கிறாங்க. அங்க சிட்டியும் வந்திருக்காரு. மீனா முத்து ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னு சிட்டிக்கு செம கடுப்பாது. என் இடத்துக்கே வந்து என்னை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டு இவங்க மட்டும் ஜாலியா இருப்பாங்களா, இவங்க சும்மா விடக்கூடாதுடா, பைக்ல தானே போறாங்க, அப்படியே இவங்களை அடிச்சு தூக்கு, ஒரு 2-3 மாசத்துக்கு கட்டு போட்டு இவங்க வீட்டிலே இருக்கணும், அப்பதான் இவங்களுக்கு புத்தி வருன்றாரு. பின்னாடியே கார்ல துரத்தவும் செய்யறாங்க. ஆனா முத்து வந்து கண்ணாடி வழியா அதை கவனிச்சிடறாரு. ஒரு கார் துரத்துதுன்றதை கவனிச்ச முத்து என்ன பண்றாரு, உஷாரா கரெக்டான டயத்துல வளைஞ்சிடறாரு. சிட்டியோட பிளான் சொதப்பிடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ரோஹிணி வந்து சிட்டிகிட்ட சொன்ன மாதிரியே முத்தோட மொபைல்ல இருந்து அந்த வீடியோவை எடுத்துருவாங்க. அதை கொண்டு போய் சிட்டிகிட்ட கொடுப்பாங்க. சிட்டி அந்த வீடியோவை லீக் பண்ணிடுவாரு. விஜயா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிய வரும். விஜயாலாம் பேயாட்டம் ஆடுவாங்க. மீனா கூட பயங்கரமா சண்டை போடுவாங்க. கடைசியா இதே சாக்கா வச்சு முத்து மீனாவை வீட்டை விட்டு துரத்தவும் வாய்ப்பு இருக்கு. முத்துவும் மீனாவும் தனி கொடுத்துன போற மாதிரிலாம் சீன் வரலாம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வாரம் இந்த கதைக்கிழமெல்லாம் அமையும் நினைக்கிறேங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே ஒன்று சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.